ஹலோ கைஸ், நான் உங்க அனிமி மேன். நம்ம எல்லாருமே ரொம்ப ரசிச்சு பார்த்து வளர்ந்த நருட்டோ இப்போ சீல் பண்ணப்பட்டிருக்காரு. டிபிவி எண்டிங் அப்போ இவர் கண்டிப்பா வெளியே வருவாரு. அப்படி இவர் வந்தாலும் அடுத்து நருட்டோக்கான பிளான் என்னவா இருக்கும்னு தெரியல. நருட்டோ சீரிஸோட எண்டிங்ல என்னவா ஆவாருங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல பல தியரிஸ் இருக்கு. அதுல முதல்ல நம்ம பார்க்க போறது நருட்டோ பிகம் வீக்கர். நம்ம சேனல்ல பல தியரிஸ்ல நருட்டோ பவர்ஃபுல்லா ரிட்டர்ன் ஆவாருங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். பட் அவர் வீக்காவும் ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்கு. இதுக்கு காரணம் அவரோட சாக்ரா ட்ரீம் தான். ஆமா, கவாக்கி அவரோட டைமென்ஷன்ல நருட்டோ பிடிச்சி வச்சிருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். கவாக்கி இஷிக்கியோட டைமென்ஷன்ங்கிறது ஒண்ணுதான். இதுல இவங்க இதுவரைக்கும் பல பொருட்களை சீல் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு எந்த பிரச்சனையும் இதுவரைக்கும் வந்தது இல்லை. பட் இப்போதான் முதல் முறையா ஒரு ஹியூமனை கவாக்கி சீல் பண்ணியிருக்காரு. இங்க தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஆமா, கவாக்கி அவரோட டைமென்ஷன்ல சீல் பண்ணப்பட்ட ஹியூமன்ஸோட சாக்ராவையும் பவர்ஸையும் கவாக்கியால ட்ரெயின் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதாவது கவாக்கி சீரீஸ்ல நருட்டோவோட பவர்ஸையும் யூஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஏன்னா அவரோட டைமென்ஷன் மொத்த பவர்ஸையும் ட்ரெயின் பண்ணி அப்படியே அதை கவாக்கிக்கு கொடுக்குமா. இப்படி தொடர்ந்து சாக்ரா ட்ரெயின் ஆகிட்டே இருக்கிறதால கவாக்கி ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிடுவாரு. பட் நருட்டோ ரொம்ப வீக்கா மாறிடுவாரு. இதனால தான் வீக்கஸ்ட் நருட்டோவை நம்ம ஃபியூச்சர்ல பார்க்க போறோம்னு இந்த தியரியில சொல்றாங்க. இது நடக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஏன்னா கவாக்கிக்கு இப்போ என்ன பவர் அப்ஸை கொடுக்கறதுனே தெரியல. அந்த அளவுக்கு அவருக்கு காமால இருந்து கோகுகன் வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. இப்போ அவருக்கு ஒரு பவர் அப்ஸை கொடுக்கணும்னா அதுக்கு இதுதான் ஒரே வழி. நருட்டோ சார்ந்த பவர் அப்ஸை கவாக்கிக்கு கொடுக்கறது மூலமா கவாக்கி நருட்டோவை ரெப்ரசன்ட் பண்ணுறாருங்கிறதையும் சூப்பராக கன்வே பண்ணலாம். ஏன்னா பிகினிங்லேயே நமக்கு இக்கிமோட்டோ சொல்லியிருப்பாரு, கவாக்கி ஒரு டார்க் வெர்ஷன் ஆஃப் நருட்டோ அண்ட் பொருட்டோ ஒரு லைட் வெர்ஷன் ஆஃப் சாஸ்கேமேன். இந்த ஒரு கம்பேரிஷன் இந்த தியரி மூலமாக சூப்பராக ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்படி வீக்காக இருக்கிற நருட்டோ சரடாக்கு ஒரு வைஸ் மேனாக இருந்து அவரோட காலத்தை முடிப்பாருன்னு சொல்கிறாங்க. நருட்டோ டிரான்சென்ட். பொருட்டோ டிபிவியில் இந்த டிரான்சென்டுங்கிற கான்செப்டை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு சூப்பர் பீயிங் அவரோட பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேற ஒரு டைமென்ஷனுக்கு போவாங்க. அப்படி அவங்க போகும்பொழுது அவங்களோட ஹியூமன் பாடியை விட்டுட்டு அவங்க சோலாக தான் வேற டைமென்ஷனுக்கு போகிறதா சொல்லப்பட்டிருக்கும். இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது 2 பேர் தான். ஒன்று ஷீபாய்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்று வேற யாரும் இல்லை, ஹாகுரோமோ தான். ஹாகுரோமோவோட சோல் வேற டைமென்ஷனுக்கு டிரான்சென்ட் ஆகிட்டதா சீரீஸில் சொல்லப்பட்டிருக்கும். இன்ஃபேக்ட் இந்த டிரான்சென்டுங்கிற கான்செப்டை பொருட்டோக்கு முன்னாடி நருட்டோலையே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை புத்திசமில் வர விஷயங்களை வச்சு தான் கிஷிமோட்டோ எழுதியிருப்பார். சரி, இதுக்கும் நருட்டோவோட எண்டுக்கும் என்ன சம்மந்தம்னு நீங்கள் கேட்கலாம். சொல்கிறேன். நருட்டோவை முழுக்க முழுக்க கிஷிமோட்டோ ஆகுரோமோவை வச்சு தான் பண்ணியிருக்காரு. ஆகுரோமோக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்தால் அது அப்படியே நருட்டோக்கும் நடக்கும். நருட்டோ டெயில் பீஸ்டோட கோராக இருக்கிறது, டெயில் பீஸ்ட்டை மீட் பண்ணுற ஒரு மீட்டிங் பிளேஸாக இருக்கிறதுன்னு ஆகுரோமோக்கும் நருட்டோக்குமான ஏகப்பட்ட சிமிலாரிட்டிஸை உங்களால் பார்க்க முடியும். ஆகுரோமோக்கு ஒரு டைம் ஒரு சாக்ரா டிசீஸ் வந்திருக்கும். இதே மாதிரி பல வருஷங்கள் கழித்து நருட்டோக்குமே வந்திருக்கும். ஆகுரோமோ அப்போ என்ன ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டாரோ அதே ட்ரீட்மெண்ட்டை தான் நருட்டோவும் எடுத்திருப்பாரு. இப்படி ஆகுரோமோக்கும் நருட்டோக்குமான சிமிலாரிட்டிஸுங்கிறது சீரீஸில் நிறையவே இருக்குது. இப்போ இதெல்லாம் நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, ஆகுரோமோ எப்படி ஒரு டிரான்சென்ட் அடைஞ்சாரோ அதே மாதிரி நருட்டோவும் அடையலாம்னு சொல்ல வரேன். இதுக்கு பாசிபிளான்னா கண்டிப்பாக பாசிபிள் தான். டிபிவி கிளைமேக்ஸ்குள்ள நருட்டோக்கு ஒரு பவர் அப்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரு பவர்ஃபுல் வில்லனுக்கு அகெயின்ஸ்டா பொருட்டோ கவாக்கி ஃபைட் பண்ணும்பொழுது நருட்டோ வெளியே வந்து டிரான்சென்ட் ஆகி பொருட்டோ கவாக்கியை சேவ் பண்ணலாம்னு இந்த தியரியில் சொல்லப்படுது. அதெல்லாம் ஓகே. இந்த டிரான்சென்டபிலிட்டிங்கிறது நருட்டோக்கு எப்படி கிடைக்கும்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது சேஜ் மோட் தான். ஆமாம், நருட்டோ கிட்ட குராமா இருந்தவரை அவர் சேஜ் மோடை டிபெண்ட் பண்ணதே இல்லை. பட் நருட்டோ கிட்ட இந்த சேஜ் மோட் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. இதை அவர் அதிகமாக யூஸ் பண்ண இவர் சேஜ் மோடோட மாஸ்டரியை அதிகமாகிக்கலாம். ஆல்ரெடி இவர் விஸ்டம் ஆஃப் சேஜுங்கிற ஒரு பவர் அப்ஸ் தாங்கிட்ட இருக்கிறதா சொல்லியிருப்பார்.
இப்படி நேச்சுரல் எனர்ஜி அதிகமாகி கூட நருட்டோ டிரான்சென்ட் ஆகலாம்னு சொல்லப்படுது. அடுத்த தியரி, நருட்டோ த டிவைன் ட்ரீ. ஜூராங்கிற மான்ஸ்டரை கட்டுப்படுத்த முடியாம கவாக்கியும் பொருட்டோவும் திணறத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இப்போ வரைக்கும் ஜூரா இவங்க எல்லார் கூடயும் விளையாடிக்கிட்டு இருக்காருன்னு தான் சீரீஸில் சொல்கிறாங்க. அப்போனா இப்போ வர ஜூரா அவரோட ரியல் பவர்ஸை காட்டவே இல்லை. இதுக்காக பொருட்டோ மொமோஷிக்கியோட ஹெல்ப்பை கேட்க போயிருக்காரு. கவாக்கி லிமிட்டஸை லிஃப்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பண்ணி ஜூராவை தடுக்க முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை. நருட்டோவை விட பல மடங்கு பவர்ஃபுல்லான பீயிங் தான் ஹீமாக்குள்ளே இருக்கிற இந்த குராமா. இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா டேமன்னே இதை அக்னாலேஜ் பண்ணியிருக்காரு. அவ்வளோ பவர்ஸை கொண்ட குராமா சொல்லுது ஜூராவை பீட் பண்ண முடியாதுன்னு. ஏன்னா ஜூரா ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் பீஸ்டாக இருக்காரு. இவரை இவ்வளோ சீக்கிரம் டம்மி பண்ணவும் வாய்ப்பே இல்லை. இப்போ நான் ஏன் சம்மந்தமே இல்லாமல் ஜூராக்கு ஹைப் பண்ணுறேன்னு நீங்கள் கேட்கலாம். இப்படி ஜூராவை ஒரு அல்டிமேட் பீயிங்காக ப்ரொஜெக்ட் பண்ண காரணமே நருட்டோ தான். ஆமாம், நருட்டோவை டெவர் பண்ணியே ஆகணும்னு ஜூரா இருக்காரு. ஆல்ரெடி ஷின்ஜுஸ் அவங்களோட டார்கெட்டை டெவர் பண்ண முடியாமல் திணறிக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ஷின்ஜுஸும் அவங்களோட கோலை அச்சீவ் பண்ணாமலே செத்து போயிட்டாங்க. இப்போது மாமுஷி நெக்ஸ்ட் சாப்டரில் ஐடாவை நோக்கி போக போகிறாரு. அதுவும் ஆல்மோஸ்ட் பூத்திக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குது. இப்படி யாராலையுமே புல் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை ஜூரா பண்ணலாம். அதாவது இவர் நருட்டோவை டெவார் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நருட்டோவோட மர்ஜ் ஆகலாம். இப்படி ஆகிறது மூலமாக நருட்டோவுக்கு அல்டிமேட் பவர்ஸுங்கிறது கிடைக்கும். பட் நருட்டோவை கண்ட்ரோல் பண்ணுறது ஜூராவாக இருக்கும். இப்படி இருக்கும்பொழுது கவாக்கி பொருட்டோவை இவர் ஓட விடுவார். என்டையர் வேர்ல்டில் இவரை ஜெயிக்க ஆளே இருக்க மாட்டாங்க. பட் இவருக்குள்ள சீல் பண்ணப்பட்டிருக்கிற நருட்டோ ஒரு கட்டத்தில் அந்த ஜூராவோட ஈகோவை கான்ஷியஸை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு அவரோட கான்ஷியஸால் ஓவர்ரைட் பண்ணுவார். இப்படி பண்ணுறது மூலமாக நருட்டோக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த நேச்சர் எனர்ஜிங்கிறது அதிகமாக கிடைக்கும். ஜூரா மட்டும் இல்லை, பெரிய பெரிய த்ரெட்ஸை நருட்டோ அழிச்சிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் டிரான்சென்ட் ஆகி போக அதிக வாய்ப்பு இருக்குன்னு இந்த தியரியில் சொல்கிறாங்க. அடுத்து கவாக்கி வர்சஸ் நருட்டோ. இந்த ஒரு தியரிக்கு பேஸாக இருக்கிறது கவாக்கி டைமென்ஷன் தான். கவாக்கியோட டைமென்ஷன் ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியாக இருக்குது. ஏன்னா இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ தான் முதல் முறையாக ஒரு ஹியூமன் போய் சீல் பண்ணப்பட்டிருக்காரு. இப்படி இருக்கும்பொழுது இந்த தியரி நருட்டோவோட மெமரிஸை ஓவர்லேப் பண்ணும். ஃப்யூச்சர் பற்றின இன்புட்ஸை இந்த டைமென்ஷன் நருட்டோக்கு கொடுக்கும்னு இந்த தியரியில் சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பவர்ஸ் நருட்டோக்கு இந்த டைமென்ஷனால் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதை வச்சுக்கிட்டு நருட்டோ வெளியே வருவார். இப்படி ஒரு வர சமயம் பொருட்டோ கவாக்கிக்கான ஒரு கோல்டு வாராக இருக்குமாம். அப்போது கவாக்கி ஒரு ஐடியாலஜியோடவும் பொருட்டோ ஒரு ஐடியாலஜியோடவும் இருப்பாங்களாம். இந்த சமயத்தில் நருட்டோக்கு பொருட்டோவோட ஐடியாலஜி தான் கரெக்டுன்னு படுமாம். இதனால் வேற வழியே இல்லாமல் முதல் முறையாக கவாக்கிக்கு அகைன்ஸ்டாக நருட்டோ போவாராம். பட் அந்த டைமில் கவாக்கி ஷினோபி மேலே அதிக ஹேட்டில் இருப்பாராம். இதுக்கு காரணம் கவாக்கியோட ஒரிஜினல் பேரண்ட்ஸ் இந்த ஷினோபிஸால் கொல்லப்பட்டு இருப்பாங்களாம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஷினோபிஸால் உலகம் முழுக்க பல பேர் கஷ்டப்படுறதால கவாக்கி எப்படியாவது இந்த ஷினோபி சிஸ்டமை ஒழிக்கணும்னு நினச்சிருப்பார். அதுக்கு நருட்டோவே அகைன்ஸ்டாக வந்தாலும் பரவாயில்லன்னு நருட்டோ கூட ஒரு பேட்டில் கவாக்கி போடுவாராம். அப்போ கவாக்கி நருட்டோவை கொல்லுவாருன்னு இந்த தியரியில் சொல்கிறாங்க. கவாக்கி வர்சஸ் பொருட்டோ ஃபைனல் பேட்டில் நடக்கும்பொழுது உண்மையாகவே கவாக்கி நருட்டோவை கொலை தான் பண்ணியிருப்பாருங்கிற மாதிரி இந்த தியரியில் சொல்கிறாங்க. இன்னொரு தியரியில் நருட்டோக்குள்ள ஃபைனலாக குராமாவோட சாக்கரா வர ஆரம்பிக்கும். இந்த பவர்ஸை யூஸ் பண்ணி தான் அவர் கவாக்கியோட ஃபைட் பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க. பட் எப்படி போனாலும் கவாக்கி நருட்டோவை கொல்ல போகிறாருங்கிறது மட்டும் மாற போகிறது இல்லைன்னு இந்த ரெண்டு தியரிஸ்லையுமே சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட தியரிஸ் இருக்க தான் செய்யுது. நருட்டோக்கு என்ன ஆகுங்கிற ஏகப்பட்ட சிச்சுவேஷன்ஸும் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இந்த வீடியோவோட பார்ட் 2 போடுறேன். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.